அப்படின்னு நீங்க அங்கலாய்க்கிற விஷயம் என்ன? ஒரு செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏத்தலாம் சார். அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு 4 கிழமையில வீட்டில் கூட அப்படிதான் விளக்கு ஏற்ற மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நம்ம சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடணும். அந்த ஒரு நாளை கூட நம்ம தவற விட்டோம்னா மாசம் ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார். அதுவும் பண்றதில்ல. வளர்க்க பூவெல்லாம் அப்படியே காஞ்சு அப்படியே இருக்கும் சார். ரொம்ப அந்த ஷெல்பே பார்க்கறதுக்கு ஒரு கலையா இருக்காது. வருத்தமா இருக்கு. கோயிலுக்குன்னு கிளம்புறாங்க சார். நான் சந்தோஷப்படுவேன் சார். கோயிலுக்கு தான் சாமி பயபக்தியோட கும்பிட போறாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க. கோயில் சாமி கும்பிட போகல. அவங்களுக்கு அது ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட், போயிட்டு வரதுக்கு வெளியே போறதுக்கு. ஓ அப்படியா விஷயம். கோவிலுக்கு போறச்ச சாரி போட்டுட்டு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தலையை விரிச்சு போடாம கொஞ்சம் பின்னிட்டு கொஞ்சம் பூ வைக்கலாம். பொட்டு சார் ரொம்ப இத்துளூண்டு, அது என்ன சொல்றது, இத்துளூண்டு. இப்ப நீங்களே ரொம்ப என்ன உளறுகிறாய் தான் வச்சிருக்கீங்க. எனக்கு நீங்க போட்டு வேற நான் சந்தனம் வச்சிருக்கேன், குங்குமம் வச்சிருக்கேன். இப்ப சந்தனம் வைக்கிறதா நம்ம கலாச்சாரமா? சாம்பார் ஆப் எனக்கு. சந்தனம்லாம் கேரளால தானே வைப்பாங்க. நீங்களே பொட்டு சின்னதா வைக்கிறாங்கங்கிறீங்க. நீங்களே பொட்டு சின்னதா தானே வச்சிருக்கீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு சார் கால மாற்றங்கள்ங்கிறீங்க. அது ஒரு மாற்றம் தானே. அது மாதிரி தானே இந்த மாற்றமும். ஒரு தண்ணி தேய்ச்சி கோலம் போட்டோம். அது ஏமா அப்படி செய்யலன்னா நான் இல்ல 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஆக்சுவலா என்ன, நீங்க இந்த பக்திக்குள்ளேயே ஒரு உங்க விருப்பங்கள் எல்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஏன்னா கடைசியில் ஆரம்பிக்கிறேன்னா சீக்கிரம் எந்திரி, முதல்ல சீக்கிரம் எழுந்திருக்கணும். சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்கு தான் பக்தியவே இழுக்கிறீங்களான்னு கேட்கறேன் நானு. மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே, அப்ப எப்படி இருந்துச்சு? இது கஷ்டமப்பா. கஷ்டமா இருந்தாலும் நான் கேட்கறது என்ன, நீங்க உங்க வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்க? மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. வீட்டுல அது பரவாயில்ல, 5 மணி. 5 மணி தான் சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. எழுப்பினாதான் எந்திரிப்பேன் இல்லையா? எழுப்புனா எந்திரிக்கிற ஆளு உங்களை 4 மணிக்கு எந்திரி அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் எழுப்பாமையே நீயே 6 மணிக்கு எழுந்து. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்க. நீங்க ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ வரைக்குமே எனக்கு நான் அந்த 4 மணிக்கு முழிப்பு வந்துருது. ஒரு நாள் 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது, பயத்துல எழுந்திருச்சேன். ஆமா. ஆனா இவங்களை சீக்கிரம் பயம். நீங்க காலையில எந்திரி, வீட்டு வேலைகளை பாரு, வாக்கிங் போ அப்படி சொன்னா புரியுது. ஆனா பக்தியான மருமகளா இருந்தா இந்த அவமானம் உனக்கு தேவையா? 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? உண்மையிலுமே அது நல்ல பக்திக்கு அர்த்தம் தான். அது பக்திக்காரியா இருந்தா நீ 6 மணிக்கு. இப்ப மாமியாக்கள் நாங்க அந்த காலத்துல பயந்தோம். இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல. அப்ப நாங்க சாமியை சொல்லி நாங்க எழுப்புறோம். நீங்க பயமா எனக்கா? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, சில் அப்படின்னு எதையெல்லாம் சில் அமைதியா இருங்கன்னு சொல்ல தோணுது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 4 கிழமை தெரியாதப்போ பிளாக் சாரி கட்டிட்டு வரும்பொழுது மாட்டுவேன் சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கருப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு என்ன பழக்கம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்க அப்படிம்பாங்க. சீரியஸா மறந்துருக்கும். கடவுளே இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம இதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டோம் தான் உண்மை. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சில்லுன்னு இருங்க, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு எது ஃப்ரீ டைமோ அதுதான் எனக்கான நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாஷை இருக்கும்போது நான் நான்வெஜ் நைட் எனக்கு இப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது. எடுத்து சாப்பிட்டுருவேன். ஆனா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆறுது அவ்வளவு தேவையில்லை. ஒரு நேரம் சாப்பிட்டேன், இதுக்கு பெரிய அலட்டிக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டேன் நானு. சரி, அவ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நான் விட்டுட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் கூட ஆகல, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா என்ன ஆச்சு? இதுக்கு தாமா சொல்றேன், வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். காலங்காலமா அப்படியே தானே வச்சிட்டோம்ல சார். நம்ம இப்போ அக்கறையில சொல்றவங்க என்ன சொல்லணும்னா, கவனமா போயிருக்கலாம், மெதுவா போயிருக்கலாம்ல, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி இருக்கலாம்ல, ஏன் அவ்வளவு ஸ்பீடா போற? இதெல்லாம் நமக்கு அக்கறையில வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. ஆமா, இங்க யாருக்கு என்னவா? விளக்கேத்தல, நான் தான் சொல்றேன்ல வெள்ளி செவ்வாய் விளக்கேத்துன்னு. இப்ப வெள்ளி செவ்வாய் விளக்கேத்தி இப்ப வெள்ளி செவ்வாய் விளக்கேத்திட்டேன். இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். அது நடக்க வேண்டிய விதி இருந்தா நடந்துதான் சார் ஆகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். நான் கேரளால இருந்து வரேன் சார். அவங்க தெலுங்கு. ஆனா மெயினா எங்க பிரச்சனை வருதுன்னா, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஊதுவத்தி ஏத்துறது. ஊதுவத்தினா ஒரு ஊதுவத்தி இருந்தா பரவாயில்ல, ஒரு 4 5 6 7 வெளியே ஒரு ஊதுவத்தி. தெய்வீக முகம். இல்ல, நான் தான் நீங்க தான் செய்றீங்க. செய்யறோம். செய்வாங்கன்னு தோணும், ஆனா செய்ய மாட்டாங்க சார். அது ஒரு விளக்கு அந்த பரவாயில்ல சார்.
அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க. உங்களை பூஜைக்கு தானே வந்து நிக்க சொல்றாங்க. இருக்கும் சார் மூஞ்சி அடிக்கிற மாதிரி இது என்னமா இது அதுதான் இங்க